இன்னைக்கு ட்ராவல் வித் அபியில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட் பட்டறை பெருமுதூர். இப்போ ரீசெண்டாக நியூஸில் ஹெட்லைன்ஸில் இருக்கிற ஒரு ஊர். சீரீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கோயிலை இடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் அங்கே ரீசெண்டாக ஒரு சுரங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் அந்த கோயில், பட்டறை பெருமுதூர் முருகன் கோவில். இங்கே தான் சோழர் காலத்து சுரங்கப்பாதை கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லப்படுது. இதுதான் அந்த சுரங்கப்பாதை. இங்கே இருக்கிற முருகனையும் சிவன் மூலவரையும் பார்க்கும் போதே தெரியுது இது ஒரு மிகவும் பழமை வாய்ந்த கோயில் அப்படிங்கிறது. அதோட இந்த சுரங்கப்பாதை கருவறைக்கு பக்கத்துலேயே ரொம்ப நெருக்கத்தில் இங்கேயே தான் அமைஞ்சிருக்கு. இதுதான் அந்த சுரங்கப்பாதை. இப்போ மூடி வச்சுருக்காங்க. ஊர் மக்கள் இந்த கோயிலை இடிக்கக்கூடாது, இது பாதுகாக்கப்பட வேண்டியது அப்படின்னு நம்ம ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மனுக்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்கியாலஜி ஆஃபீஸர்ஸும் இங்கே வந்து அவங்களுடைய ஆய்வை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போது இங்கே ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு. நனவான்னு எனக்கே சந்தேகமாக இருந்துச்சு. இப்படி ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டியாக நம்ம இருக்கோம். அந்த கல்வெட்டு மேலே அவங்க பவுடர் தூவி அது என்னன்னு வந்து அங்கே இருக்க ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் படிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் இது குலோத்துங்க சோழன்ற பெயரையும் ராஜராஜ சோழன்ற பேரும் இருக்கிறதா அங்கே இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் சொன்னாங்க. மண்டலத்துக்கு இங்கே குலோத்துங்க சோழ வளநாட்டு கோவலூர் நான் தெரியல, அது போயிடுச்சு. நிலம் நிலை விலையாவணம் நிலம் மாவிலை அப்படிங்கிறது இது வந்து கொடுத்தோம் முன் சொல்லப்பட்ட அப்படிங்கிறது. இந்த விலை ஆவணம் இது யானும் கொடுத்தோயோம் இது யானும் அப்படின்னு வார்த்தை. இது வந்து 12-14 நூற்றாண்டு சொல்ல குலோத்துங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்க நிறைய கோயில்களில் கல்வெட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அதுபடி வேறு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கும்போது இந்த கோயிலுக்கு நேர் எதிர்க்க இந்த ரோடுக்கு ஆப்போசிட்டில் திரௌபதி அம்மன் கோவில் இருக்கிறதா சொன்னாங்க. அங்கேயும் வந்து ஒரு தூணில் ஒரு சின்ன கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அந்த திரௌபதி அம்மன் கோவில். அதனைத் தொடர்ந்து அந்த கோயிலுக்கும் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி நம்ம அங்கே போயிருந்தோம். இதுதான் அந்த திரௌபதி அம்மன் கோவில். அந்த கோயிலில் ஒரு ஓரமாக கார்டன் ஏரியாவில் ஒரு தூணை வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த தூணில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அங்கே இந்த எழுத்துக்கள் கிடைச்சிது. பக்கத்தில் இருக்கிற கும்பீஸ்வரர் சிவன் கோவில்லையும் கல்வெட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அங்கே பார்க்கும்போது அங்கே வெளியே இருக்கிற தூணில் எங்களுக்கு இது கிடைச்சிது. இந்த ஊரில் இருக்க எல்லா கோயில்களுமே பழமை வாய்ந்த சோழர் பல்லவ காலத்து கோயிலுன்றது சந்தேகம் இல்லாமல் தெரிய வந்துச்சு. அதனைத் தொடர்ந்து அங்கே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கும் நாங்கள் போனோம். அங்கே கருவறையிலேயே பழமை வாய்ந்த இந்த மூலிகை பெயிண்டிங்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வந்து வெளியே தெரியுது. கேமராவில் ரொம்ப கேப்சர் பண்ண முடியல. அந்த கோயிலை சுற்றி வர இடத்துல வெளிச்சத்துக்காக இந்த அமைப்பு இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக மேலேருந்து வெளிச்சம் கோயிலுக்குள்ளே வர மாதிரி இது அமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஊரை சுற்றி சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருந்தது. இது ஹிஸ்டாரிக்கல் சைட்டா, ஸ்பிரிச்சுவல் சைட்டா, நம்ம இங்கே எங்கே இருக்கோம், கடவுள் நம்மளை எங்கே கொண்டு வந்திருக்காரு. இது இந்த பெருமாள் கோயில் சுற்றி இருக்கிற அந்த கீழே இருக்கிற கல்வெட்டில் பதிக்கப்பட்டதை எழுத்துக்கள். இது இந்த கோயிலை சுற்றியுமே இருக்குது. இந்த கோயிலில் 2 மூலவர் இருக்காங்க. அந்த பழைய மூலவரும் நம்ம முன்னாடி பார்த்த முருகன் கோயில் இருந்த மூலவரும் பார்க்கும் போதே தெரியுது. அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே காலத்தில் ரொம்ப பழமை வாய்ந்த சிலைகள் அப்படின்றது. மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் பட்டறை பெருமுதூர் கிராமம். இந்த சௌந்தர்ய நாராயண பெருமாள் திருக்கோயில். இந்த திருக்கோயில் வந்து 1044ஆம் வருஷம் இந்த கோடு இருந்தது. அதுக்கான கல்வெட்டு கோடு வச்சிருக்கு. இந்த ஊரோட பேர் வந்து ஈக்காட்டு கோட்டத்து பெருநாட்டு பெருமூர். பெருமாளோட பேர் பெருமூர் அழக பெருமான் பேர். பழைய மூடர் வந்து உட்கார்ந்து மேற்க பார்த்துருக்காரு. இப்போ இருக்க மூடர் வந்து உச்சோர். இப்போ 1600 மாறி இருக்குது. உள்ளே வந்து கர்ப்பகிரகத்தை வந்து பழைய காலத்து ஓவியம், இந்த மூலிகை பெயிண்டிங் இருக்குது. அதே மூலஸ்தானத்துக்கு இந்த பக்கம் வடக்கு பக்கமாக நரசிம்மர் இருக்கார். நரசிம்மர் வந்து ஒரு கையில் ஆத்வானஸ் கிட்டவான் கூப்பிட்டா மாதிரி இன்னொரு கையில் வைகுண்டாஸ்தம் திருவடி காமிச்சிக்கார்.
அதாவது வந்து நரசிம்மருக்கு பெரும்பாலும் யோகாசனம் இருக்கும், அபயாசனம் இருக்கும். வைகுண்டாசனம் திருவடி பிடிச்சிக்கோன்ற அர்த்தம் இங்கே மட்டும்தான் இருக்கும். ரெக்கலாம் கிட்டவான்னு கூப்பிட்டா மாதிரியும் என் திருவடி பிடிச்சி நம்ம காப்பாற்றுற சொன்ன இருக்கும். அது நான் மூலஸ்தானத்து தெற்கு பக்கம் வந்து பழைய மூலர் உற்சவமூர்த்தி, அதாவது அழகர் பெருமாள் உற்சவம், சோழ காலத்து விக்கிரகம் அவர் கையால் இருக்கார். ராமன், சீதை, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயன், அனுமான் மட்டும் இந்த இடத்துல மட்டும் வந்து வாய் பொத்தி கை கட்டி சேவக மண்டபம் தாசபாகத்தில் இருக்கார். இந்த திருக்கோயில் வந்து 1044க்கு முன்னே இருந்தது. 1044 வருஷம் இந்த கோவிலுக்கான தானம் கொடுத்த கல்வெட்டு இருக்குது. அந்த சன்னதி பழைய சன்னதி. இந்த ஊரில் வந்து 4 கோவில் இருந்திருக்கு. ஒன்று அழகப்பெருமாள், இன்னொன்று வந்து கும்பீஸ்வர சுவாமி, திருக்காளீஸ்வரர், கொற்றை வாசத்துக்கு 4 சுவாமி அந்த சோழ காலத்தில் இருந்திருக்கு. இந்த ஊரில் மட்டும் பெருமாள் சென்டராக வச்சு மடு மையத்தில் வச்சு சுற்றி பிரதட்சணம் பண்ணுற மாதிரி வச்சுருக்கான். இது வந்து காசி வைகான சாகம் வந்து காசி கோபுரத்தில் பெருமாள் செம்பு வந்து எப்போ எல்லா ஊர்லேயும் மையத்தில் இருக்கும். ஊர் வந்து சுற்றி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பழைய இந்த சன்னதி ஆகாம்படியே ரொம்ப பழையசுன்னு தெரியுது. அந்த சுரங்கப்பாதை திருவிழாங்காடுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு ஊர் மக்கள் சொன்னாங்க. ஸோ உடனே எங்கே போயிருப்போம் சொல்லுங்கள்? ரைட், அதே திருவிழாங்காடு தான். திருவிழாங்காடு கோயிலுக்கு போய் ரொம்ப பழமை வாய்ந்த நம்ம காரைக்கால் அம்மையார் ஞானசம்பந்தர்லாம் போகினேன். நம்ம சிவனை சேவிச்சுக்கிட்டு அங்கே இருக்க காளியும் சேவிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போனால் அங்கே இந்த மீன் சின்னங்கள் தெரிஞ்சுது. இங்கே தெரியுது இல்லைங்களா? இதே மாதிரி சின்னங்கள் இந்த கோயிலை சுற்றி எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. இதே மாதிரி மீன் பதிச்ச உருவங்கள் நான் நம்ம பட்டறை பெரும்புத்தூர் முருகன் கோவிலையும் பார்த்தேன். இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் பட்டறை பெரும்புதூர். அப்படின்னா என்ன? பட்டறைனா நம்ம பட்டறை தொழில் ஒர்க் ஷாப். பெரும்புதூர்ன்றது அதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடம். நம்ம ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த ஊரை சுற்றி சில காலமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதன்படி பட்டறை பெரும்புத்தூரில் அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் லேட்டர் பேலியோலித்திக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2015 செஞ்சிட்ருக்க இந்த ஆய்வு லேட்டர் பேலியோலித்திக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேட்டர் பேலியோலித்திக்னா என்ன? அதாவது கற்காலத்தை சேர்ந்தது. 10,000 முதல் 40,000 வருஷங்கள் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வருஷங்களில் நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட முக்கியமான பிரதானமான தொழில்களாக வேட்டையாடுதலும் அதுக்கு தேவையான கருவிகளை செய்யறதுமானதான் இருக்கும். இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் நம்ம பூண்டி மியூசியமில் வைக்கப்பட்டதாக சொன்னாங்க. ஸோ பூண்டி மியூசியமோட விர்ச்சுவல் டூர் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதுபடி அங்கே போய் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அங்கே இந்த கருவிகள்லாம் இருக்கிறது தெரிய வந்தது. ஃபாசில்ஸும் மைக்ரோலித்திக், நியோலித்திக் டூல்ஸ், அதாவது வேட்டையாடுற கருவிகளும் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டதா இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எனக்கு இந்த எல்லா டாட்ஸும் ஒரே லைனில் கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் எந்தெந்த ஊரில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்டறை பெரும்புதூரில் இந்த மாதிரி கிணறுகள், பழைய டூல்ஸ் எல்லாமே கொசஸ்தலை ஆறோட கரையோரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொன்னாங்க. இதெல்லாம் குடியம், அத்திரம்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் இது கண்டுபிடிச்சதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்க இந்த குடியம், அத்திரம்பாக்கம்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது கொசஸ்தலை ஆறோட கரைகளில் தான் இந்த குடியம், அத்திரம்பாக்கம் எல்லாமே இருக்குது. அதே இடத்துல தான் இப்போ நம்ம பார்க்குற பட்டை பெரும்புதூர் இருக்குது. அண்ட் அந்த சுரங்கப்பாதை ஒன்று திருவிழாங்காடு இல்லை திருப்பாச்சூருக்கு போகலான்னு சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள். அதுவும் அதுக்கு மிக அருகாமையிலே தான் இருக்குது. இப்போ அந்த ஊர் மக்களோட வேண்டுகோள் எல்லாமே இந்த கோயில் இடிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாக கட்டப்பட்ட கோயிலுக்கு தொல்லியல் துறை மூலமாக தெரிய வந்தது. இந்த கோயில் தேசிய நெடுஞ்சாலைக்காக அப்புறப்பட வேண்டும் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வற்புறுத்தி வந்தார்கள். ஆனால் இது பழமையான கோயில் என்று காரணத்தால் நாங்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு அரசு தொழில் துறைக்கு புகார் மனு ஒன்றை அளித்தோம். அந்த புகார் மனுவை திருவள்ளூர் மாவட்ட தொழில்துறைக்கு அனுப்பப்பட்டு கடந்த செவ்வாய்க்கிழமை
18/2/2025 அன்று திருவள்ளூர் மாவட்ட தொழில்துறை அலுவலர் அவர்கள் நேரடியாக பட்டறை பெருமந்தூர் முருகன் கோயில் வந்து தரிசனம் செய்துவிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வில் இந்த கோயில் மிக மிக பழமையான கோயில் என்று கல்வெட்டுகளால் அறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோயிலில் நிலவரை என்ற சுரங்கமும் ஒன்று உள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. எங்கள் முன்னோர்கள் சொல்வார்கள், ஏற்கனவே இந்த கோயில் சுரங்கம் இருக்கும் சொல்வார்கள். ஆனால் காலப்போக்கில் நாங்கள் அதை சாதாரணமாக நினைத்தோம். தற்போதுதான் சுரங்கம் உள்ளது என்று எங்களுக்குள்ளே ஒரு ஆனந்த, மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்படிப்பட்ட பழமையான கோயில் எங்கள் கிராமத்தில் இருக்கிறது என்று எங்களுக்கு சந்தோஷம். ஆகையால் இந்த கோயிலை காப்பாற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் இந்த கோயில் இதே இடத்தில் நிலைத்து இருக்க அனைவரும் ஒத்துழைப்பு தரும்படி கிராம சார்பாக இந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஆலயம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே சுற்று வட்டாரத்தில் நிறைய பழமையான கோயில்கள் இருக்கிறதா சொன்னாங்க சார். இங்கே பெருமாள் கோயில், இங்கே சிவன் கோயில், அதெல்லாமே கூட சோழர் கால பல்லவர் கால கோயில்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எல்லாமே இந்து பல்லவர் காலத்தில் இருந்த கோயில் தான். எல்லாம் 1000 ஆண்டு பழமையான கோயில். குலோத்துங்க சோழனோட கல்வெட்டுலாம் இங்கே வந்து கண்டெடுக்கப்பட்டது. அந்த லோகநாதன் சார் வந்து தொழில்துறையில் வந்து ஆய்வு பண்ணி அந்த கல்வெட்டெல்லாம் வந்து ஆய்வு செய்வாங்க. எங்களுக்கு ஒரே குறிக்கோள் வந்து அந்த நிலவரையா, அது சுரங்கமாக, எத்தனை ஆண்டு பழமையானதுன்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு தொழில் துறையை வந்து இங்கே ஆய்வு செய்து இந்த பழமையான கோயிலை வந்து இடிக்காமல் நம்ம தமிழ் வரலாற்றை வந்து நம்ம நிலைத்திருக்கும்படி நம்ம வந்து பாதுகாப்பு வைக்கும்படி கிராம மக்கள் சார்பாக மேற்கொண்டு தேசிய நெடுஞ்சாலைக்கு போக்குவரத்து முக்கியம்தான். ஆனால் அந்த போக்குவரத்துக்கு இந்த கோயிலால் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. தேசிய நெடுஞ்சாலைக்கு இந்த கோயிலால் இடைஞ்சல் இல்லை. அவங்களுக்குள்ளே சர்வே எடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா நேராக அந்த பாதை வந்து நேராக செல்லும். இந்த கோயில் அப்படியே இருக்கும். அதுக்கு வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு தான் முழு ஒத்துழைப்பு தரணும். கோயிலும் தமிழ் பழைய கால பழமையான கோயிலும் காப்பாற்ற வேண்டும், சாலை போக்குவரத்தும் செயல்படுத்த வேண்டும். அதுக்கு வந்து எங்களுக்கு அந்த ஆட்சேபம் இல்லை. பழைய சிற்பம், பழைய கோயில் இருக்கிறதுனால இந்த கோயிலை காப்பாற்ற எங்கள் மக்களுக்காக 1 மணி நேரம் நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம். அதே போல் வந்து எங்கள் கிராமத்தில் வந்து குறைஞ்சது ஒரு 150 வீடுகள்லாம் வந்து இடிச்சிட்டாங்க. நாங்கள் வீடுகள்லாம் கூட வந்து நாங்கள் எதுவும் கேட்கல. பழமையான கோயில், 1000-1500 ஆண்டு பழமையான கோயில். இந்த கோயில் மட்டும் இடிக்காதீங்க. வரலாற்று சோற்றுமிக்க இந்த கோயிலை, தமிழ் வரலாற்றை நம்ம தான் வந்து பாதுகாக்கணும். நம்ம தமிழர்கள் வந்து தமிழ் வரலாற்றை பாதுகாக்கணும். அதனால் வந்து நம்ம வீடெல்லாம் எங்களுக்கு இடிச்சதாக கூட நாங்கள் மாற்று இடம் எங்கேயாச்சும் நாங்கள் பார்த்துக்குவோம். எங்களுக்கு என்னென்னா இந்த கோயில் தமிழ் வரலாறு, இந்த 1500 பழமையான இந்த கோயிலை வந்து பாதுகாக்கும்படி தான் நாங்கள். இந்த கோயில் வந்து பிரசத்தனை ஆறு வரணும். 6 முறை நீர் மாதிரி 6 நீர் கோயில் எல்லாமே பாலசுப்ரமணியன் பிரம்மசாஸ்திரான்றது. பிரம்மசாஸ்திரம்னா அச்சமாலை, ஜபமாலை, விதியும் தான் கையில் வச்சுருப்பார். படுக்கு தொழிலை வந்து பிரம்மாவிலேருந்து பெற்றீர்களே தானே படுக்கு தொழில் செய்யறதுனால வந்து பிரம்மசாஸ்திரான்ற ஒரு பேர் உண்டு. அப்படி இந்த இதில் வந்து விடையூர், மணவூர், பாடசாலை, தக்கோலம், திருமான்பூர், பட்டைப்பெருந்தூர் ஆகிய இந்த 6 உசைத்தறி ஆறுகரையில் இருக்கிற ஒரு புண்ணிய கேத்திரத்தில் இருக்கிற ஒரு கோயில்கள். இந்த கோயில்கள்லாம் சிறு கோயில்கள். அங்கெல்லாம் வந்து வெறும் பாலசுப்ரமணியம் மட்டும் இருக்கும். இங்கே வள்ளி தேவானையோட பாலசுப்ரமணியர் குடிக்கொண்டிருக்கின்றார். மிக தொன்மையான ஒரு ஆலயம். இந்த மண்டபம் மட்டும் தான் இப்போ ரீசெண்டாக புதுப்பிச்சிருக்காங்க இல்லைங்களா சார்? அதாவது பழைய காலத்தில் இந்த கோயில் எப்படி இருந்தது என்னன்றது யாருக்கும் தெரியாது மேடம். பிரதானமாக வந்து ஈஸ்வரன் இருக்கலாம். ஈஸ்வரன் பக்கத்தில் இந்த முருகன் கோயில் தனித்து இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2 உழுந்து போன பாடு சுப்பிரமணியர் பிரதானமாக இருந்துச்சு. ஆகினால தான் வந்து சுப்பிரமணியன் கோயில் பேர் வந்துச்சுங்க. ஆனால் திருக்காளீஸ்வரர் தான் மெயின். ஆனால் அந்த கோயிலில் எங்கே இருந்தது என்ன இருந்தது யாருக்கும் தெரியாது. அது எப்படி இருந்ததுன்னு தெரியாது. இடிஞ்சு போய் தனியாக உட்காந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதனால தான் வந்து முருகர் தனியாக, சிவன் தனியாக வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலை பாதுகாக்க வேண்டியது அந்த ஊர் மக்களோட கடமை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட கடமையும் தான். அது நிலவரையாக இருந்தாலும் சுரங்கப்பாதையாக இருந்தாலும் அது காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை தானே. நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையும்